ஹாய், வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல். உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் இன்னைக்கு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம். என்ன தொக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு. கருவேப்பிலை தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. தீர தீர நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க இந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க, அதான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இந்த கருவேப்பிலை தொக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குங்க. இதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு ஒரு சின்ன ஸ்பூன்ல 2.5 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது நம்மளுக்கு வெந்தயத்தோட வாசமும் மல்லியோட வாசமும் நல்லா கமகமன்னு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை நம்ம ஒரு பொடியாக சேர்த்துக்கலாம். ஒரு பொடியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், இதை ஆறுனதுக்கப்புறம் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு பெரிய ஜாரில் நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பச்சையாகவே சேர்த்துக்குங்க. நீங்கள் சேர்த்துட்டு இதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம வேறு தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. இந்த நம்ம புளி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கணும். பாருங்க, ஒரு 200 கிராமுக்கு மேலே நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு தொக்குக்கு 200 கிராமுக்கு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா சூடாகணும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கருவேப்பிலை தொக்கு 1 மாதம் இருந்தால் கூட கெடாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சுக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு சென்னைக்கு நான் தீர தீர அரைச்சி கொடுத்து விட்டுருவேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற சீனியர்ஸ் எல்லாருமே கேட்டாங்களாம், எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது இட்லி, தோசை,
சாதம் சுடுசாதத்துக்கு போட்டு நல்லா இதுலேயே எண்ணெய் நிறையா இருக்கும், அதனால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்லை. சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு. நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் புளி தண்ணியும் விட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் சேர்த்திடாதீங்க. கருவேப்பிலை அரைக்கிறதுக்கு புளி தண்ணி, நம்ம புளியை ஊற வச்சு கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் தான் சேர்த்தணும். வேறு இந்த எந்த இதுவுமே சேர்த்தணும், தண்ணியே நம்மளுக்கு சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி கருவேப்பிலையும் புளி தண்ணியும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு, அடுத்தது நல்லா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து கருவேப்பிலை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம், இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு காரத்துக்கு நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான், வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தான். எனக்கு வந்து இந்த அளவுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம், புளிப்பு இதெல்லாம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மிளகாய்த்தூள், இந்த நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இது செய்யும்போது அடுப்பெல்லாம் கொஞ்சம் தெறிக்க செய்யும். அதனால டக்கு டக்குன்னு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம மல்லி, கடுகு, வெந்தயம் எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை வந்து அந்த பவுடரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசம் கமகமன்னு இருக்கும். கடுகு வெந்தயம்லாம் சேர்த்துருக்கறனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நல்லா எண்ணெய் வந்து நல்லா சுண்டி இந்த கருவேப்பிலை தொக்கு ஃபுல்லாக இழுத்து நல்லா இந்த எண்ணெய் வந்து எல்லாம் கசிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு 1 மாதம் வரைக்கும், 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட கெடாது. நீங்கள் வெளியிலேயே ஒரு 10-15 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இது வந்து இப்போ ஒரு 4-5 மாதமாகவே இது வந்து அடிக்கடி தீந்த உடனே அடுத்தடுத்து செஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது. இப்போ நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறோம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அடுப்பு ஃபுல்லாக தெறிக்கும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். தட்டை போட்டு மூடிடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரெடியான உடனே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கருவேப்பிலை தொக்கு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே திரண்டு வந்து நல்லா இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நல்லா ஆற வச்சுட்டு, ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதில் வந்து புளி சேர்த்துருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நம்ம வந்து கடுகு, வெந்தயம் எல்லாமே ஊறுகாய்க்கு வறுத்து போடுவோம் இல்லையா, கெடாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். நல்லெண்ணெயும் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கிறோம். அதனால்
தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்குங்க. ஈர ஸ்பூன் விட்டு எடுக்காமல் தண்ணி இல்லாமல் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருவேப்பிலை தொக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்னுடைய அகிலாண்டீஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.